ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐயா, கடந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஒவ்வொரு லக்னங்கள் வந்து என்னென்ன அவதிக்குள்ள ஆகுறாங்க, எல்லாம் இருந்தும் ஏன் சந்தோஷம் இல்ல அப்படிங்கிற விஷயம் மாதிரி நிறைய சொல்லியிருந்தோம். அதுவும் மெயினா சொல்லணும்னா சனி போடும் கர்ம கணக்கு. சனி பகவான் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கர்மா வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த துலா லக்னத்துக்கு சனி எப்பேற்பட்ட வாழ்க்கையை தராரு, இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாங்க ஐயா. ஐயா, இந்த மேஜரா இந்த துலா லக்னக்காரங்கள் அதிகமா கேட்ட கேள்வி என்னன்னா, ஐயா நான் உனக்கு படிச்சேன், ஆனா அந்த படிப்புக்கான வேலை நீ கிடைக்கல. ஏதோ ஏதோ ஓட்டணுமே சொல்லி ஒரு சின்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு நான் படிச்ச வேலைக்கு நான் போவேன் அப்படிங்கிற மேஜரான கேள்வி இதா வந்திருக்கீங்க. துலாம் லக்னத்திற்கு 2, 6, 10 அப்படிங்கிறதுல சனி கிரகமும், புதன் கிரகம் தான் இவங்களுக்கு வேலை குடுக்கறது, ம், தொழில குடுக்கறது, பணத்த குடுக்கறது. ம், ம், அப்ப இவங்க பிறந்த ராசியிலிருந்து இவங்க பிறந்த நட்சத்திரம் என்ன திசை வச்சிருக்குன்னு பார்த்து, அதுல இந்த 2 சனி, புதன் நட்சத்திரங்கள்ல தொடர்புடைய திசை வந்தாதான் இவங்களுக்கு தொழில வச்சு குடுக்கும். ம், அது இல்லாம 8, 12, 5, 9 இப்ப ஒண்ணும் இல்ல. 5ஆம் இடம்ங்கிறது ராகு திசையில, குரு திசையில இவங்க பிறக்குறாங்கன்னு வைங்க. அது 5, 9 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ம், அப்ப படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிரும். நெறைய ம், படிப்பாங்க. மேல மேல பல டிகிரிகள் படிச்சுட்டே இருப்பாங்க. அது 5, 9 படிப்புக்கு மட்டும் தான் செட் பண்ணுமா ஒழிய, அது வேலை வாங்கி குடுக்காது. ம், அப்ப என்ன ஆகும்? நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு வேலை இல்ல அப்படின்னு ம், உட்கார்ந்துருவாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த புத்திகள், திசா புத்திகள் மாறி வரும்பொழுது இந்த 2, 6, 10 சனி, புதன் கனெக்ஷன் வரும்போது கண்டிப்பா இவங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சிய குடுத்துரும். அந்த மாரி திசை வருதான்னு அவங்க ஜாதகத்துல அவங்க பார்த்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி படிப்ப தேர்ந்தெடுக்கணும். இப்ப ம், நம்ம ஒருத்தர் படிப்ப தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஒற்றைப்படை பாவங்கள் படிப்புக்கு நல்லது. ம், அதாவது உயிர் பற்றான பாவங்கள். அதே மாரி 2, 6, 10ங்கிறதெல்லாம் தொழிலுக்கு நல்லது, பணத்துக்கு நல்லது. இப்ப இவங்களுக்கு 2, 3 திசை வரிசையா ஒற்றைப்படை பாவமே காட்டுது அப்படின்னா, அவங்களால வேலைக்கே முடியாது. நெறைய பேர் பாருங்க 40 வயசு, 50 வயசு ஆயும் சரியான வேலை இல்லாம இருக்காங்க. ம், ம், அதுக்கு காரணம் ஒற்றைப்படை பாவங்களுக்கு உண்டான திசைகளே அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால தான். அத இவங்க கண்காணிச்சு வச்சுக்கிட்டு, ஒருவேளை அந்த மாரி எந்த மாரி பாவத்துக்கு எந்த மாரி வேலை அப்படிங்கிறது நிர்ணயம் இருக்கு. அப்ப அந்த வகையில இவங்க ஜாதகத்த இந்த புள்ளி விவரமா கணிச்சுக்கணும். இப்ப துலா லக்னத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. செவ்வாய், ராகு, குரு. இப்ப இதுல இந்த 3 நட்சத்திரத்துல எதுல பிறக்குறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி பணம் குடுக்குற கிரகம், வேலை குடுக்குற கிரகம், தொழில் குடுக்குற கிரகம் மாறும். ம், அப்ப அத புரிஞ்சுகிட்டு இந்த சனி, புதன் நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கு, அல்லது சனி, புதன் திசாபுத்தி எப்ப வருதோ, அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி இவங்க வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் உள்ளூர விட வெளிநாடு, வெளியூரு இது மாரி வேலைக்கு போறது தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் மீன ராசியா வருது. ம், ம், 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா வருது. அது கன்னி ராசியா வருது. அதனால ம், சொந்த ஊர்ல பார்க்காம வெளியூரு, வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இப்படி போக முயற்சி பண்ணணும். மெயினா இவங்க இயக்க வேண்டிய கிரகம் சனியும், புதனும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திர குறியீடுகள இவங்க இயக்கணும். பூசத்துக்கு ஆண், ஆடு, அரச மரம். அனுசத்துக்கு மகிழ மரம், வாயு பகவான், பனை பொருட்களை உபயோகப்படுத்துறது, மான் படத்தை உபயோகப்படுத்துறது. அதே மாரி உத்திரட்டாதிக்கு வேப்ப மரம், காமதேனு படம் உபயோகப்படுத்துறது, அக்னி மூலையில உட்கார்ந்து திங்க் பண்றது. ஸோ இது மாரி சனிய வளர்த்து டெவலப் பண்ணிக்கலாம். மெயினான வழிபாடு திருநள்ளாறு சனீஸ்வரனையும் அல்லது நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் புதனுக்கும் பள்ளிகொண்ட பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம் புன்னை மரம், பூனை. அதே மாரி கேட்டை மான், ஆண் மான், பிராய் மரம். அதே மாரி ரேவதி இலுப்பை மரம். ரேவதிக்கு பெண் யானை. இது மாரி குறியீடுகளை இயக்குனா, ஓடம் மாதிரி பிக்சர் வச்சுக்கலாம். ஒரு பார்க் மாரி, பூஞ்சோலை மாரி நம்ம ஒரு பிக்சர் வச்சுக்கலாம். இதெல்லாம் குறியீடுகளை இயக்கணும். அதே மாரி உடைஞ்சு போன பொருட்களை எல்லாம் அப்பப்ப டிஸ்போஸ் பண்ணிக்கணும். இதையெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் பலம் எல்லாமே நல்லா இருக்கும்.
ஒருத்தருக்கு வந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் வந்து என்ன நட்சத்திரம் நம்ம பிறந்த ஜாதகத்துக்கு வருதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சுக்கணும். அந்த நட்சத்திர குறியீடுகளை இயக்கணும். அந்த நட்சத்திர திசாபுத்தி வரும்போது இவங்களுக்கு கண்டிப்பா பணவரவு குடுத்துரும். அற்புதமா சொன்னீங்க ஐயா. ஐயா அடுத்த கேள்வி என்னன்னா, உறவு சார்ந்த விஷயங்கள் தான். ஐயா நாங்க ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 5 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காதல்னாலே ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு லக்னம்னா துலா லக்னம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு 2வது ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். கல்யாணம் சில பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 2வது ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கல்யாணத்துல போய் முடியுமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க ஐயா. இந்த உறவு சார்ந்த லவ் பிளஸ் மேரேஜ் இந்த 2 விஷயங்கள் தான் அதிகமா கேட்டிருக்காங்க ஐயா. துலாம் என்பது சுக்கிரனுடைய வீடு. ம். அதே மாதிரி இவங்களுக்கு நேர் 7ஆம் வீடான மேசராசியில இருக்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். பரணி. ம். அப்ப இந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு ஈர்ப்பு அதிகம் பண்ணுது, வசியத்தை அதிகம் பண்ணுது, அட்ராக்ஷனை கொடுக்குது. ம். ஸோ இயல்பாகவே என்ன பண்ணுது, அந்த சுக்கிரனுடைய தன்மைங்கிறது இயல்பாகவே டீனேஜ்ல இருந்தே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. ம். 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 7ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம்னா அன்றாடம் சந்திக்கிற நபர்னு அர்த்தம். ம். அப்ப காலச்சக்கரமே 1, 7ங்கிற கனெக்ஷன்ல வச்சிருக்கறனால மேஷ லக்னம் ஆணா இருந்தால் துலாத்தை வசீகரம் பண்ணும். துலாம் ம். வந்து பெண்ணா இருந்தா மேஷத்தை வசீகரம் பண்ணும். ம். அப்ப இந்த மாதிரி 1, 7 காம்பினேஷன்லயே இருக்கிற ஒரு அமைப்புங்கிறதுனால இவங்களுக்கு இயற்கையாவே அந்த சிச்சுவேஷன் வருது. ம். அதுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிற அந்த ராகு வந்து தூண்டி விடுறாரு, போககாரகன். 5ஆம் இடத்துல வந்து கும்பராசியில சதய நட்சத்திரம் இருக்கு. ம். 9ஆம் இடத்துல திருவாதிரை இருக்கு. லக்னத்திலேயே வந்து சுவாதி இருக்கு. இந்த ராகு சும்மா இருக்கிறது இல்ல. அதாவது எனி அதர் எந்த ஒரு கம்யூனிட்டி, என்ன ஒரு ரிலிஜன் எதையும் பார்க்காது இந்த ராகு. அப்படியே ஓவரா வந்து குதிச்சிரும். ம். ம். அப்ப இந்த ராகு வந்து உணர்ச்சி தூண்டுதல்கள்ல அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, அவசரப்பட்டு அட்ராக்ட் பண்றது, இந்த வேலைகளை எல்லாம் செய்யும். ம். இதுக்கு வந்து சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுவாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற பூராடம், 7ஆம் இடத்துல இருக்கிற பரணி, ம். 11ஆம் இடத்துல இருக்கிற பூரம். இந்த ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து விளையாடுற விளையாட்டுல தான் இவங்க இந்த மாதிரி சின்னப்பட்டு போறாங்க. அதுக்கு ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, இந்த ராகு, சுக்கிரன் எல்லாருக்குமே பாசிட்டிவா அமைஞ்சிட போறதில்ல. ம். ம். இப்ப வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயே இருந்து, ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறது ரேர் காம்பினேஷன். அந்த மாதிரி ம். மேக்சிமம் அமையாது. அது மாதிரி அமையாம போகிறதுனாலயும் இந்த சுக்கிரன் ராகு வந்து குடுத்து கெடுக்கிறவனா இருக்கிறதுனாலயும் தான் இவங்க மோசம் போறாங்க. அடுத்து மேஜரா கேக்குற கேள்வி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கடன் தொல்லை தான். நண்பர்களுக்குள்ள வாங்கினது. கடன் வந்து வெளியில இல்ல. நண்பர்களுக்குள்ள வாங்கினது கொஞ்சம் மனச்சோர்வாயிருது. நெருங்கிய வட்டத்துல வாங்கினதுனால கொஞ்சம் ஒரு மனசிக்கல். அவங்க மூஞ்சிய பூஞ்ச பார்க்க முடியல. அத சொன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கரெக்டான வேலை கிடைக்கல. ஏன்னா செலவு மேல செலவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது முற்றிலும் இந்த கடன்ல எப்பதான் குறையும்? ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ வாழுவாங்க? அப்படின்னு தான் மேஜரா கேட்டிருக்காரு. இப்ப யாருக்கெல்லாம் ராகு திசை, குரு திசை, புத்தி அந்தரம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சான்சஸ் நல்லா இருக்கு. இந்த ம். 1½ இயர்ஸ்ல கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். இவங்க ஜனன ஜாதகத்துல 6ஆம் பாவ கிரகம் என்பது 5ஆம் பாவ தொடர்பு வைத்திருந்தால் கடனை வந்து இவங்க வாழ்நாள்ல சீக்கிரம் அடைச்சிருவாங்க. மாறாக 6ஆம் பாவ கிரகம் வந்து 8ஆம் பாவ தொடர்பு வச்சிருந்தா தான் கடன் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்குற அளவுக்கு வளர்த்து விட்டுருது. அது வந்து அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல பார்த்துக்கணும். இப்ப 6ஆம் பாவ புள்ளிங்கிறது சனியா வரும், புதனா வரும். அந்த கிரகம் வந்து சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துல தொடர்பு பெற்றிருந்ததால் இவங்களுக்கு கடனை அடைக்கவே முடியாது. மேல மேல வளர்த்து விட்டு அசிங்க அவமானத்தை பண்ணிடும். அதை வந்து அவங்க ஜாதகத்துல சீர்தூக்கி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். பொதுவா சொல்லணும்னா கடன் குறைக்கிறதுக்கு இவங்க ராகுவை வழிபடலாம், குருவை வழிபடலாம். ம். ராகுங்கிறது திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்துல பத்ரகாளி வழிபாடு. குருங்கிறது வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்துல குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு. திருச்செந்தூர் முருகனையும் வணங்கிக்கலாம், குபேரனையும் வணங்கிக்கலாம். இதெல்லாம் ம். வந்து கடன் தீர்க்கறதுக்காக இவங்க செய்யக்கூடிய வழிபாடுகளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் வேலைக்காக போறது, படிப்புக்காக போறதுல இந்த காலகட்டத்துல பாசிபிளா நடக்குமா? ஆமா. 6ஆம் பாவம் என்பது 12ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது வெளிநாட்டு வேலை வந்து சிறப்பாக இருக்கு. இப்ப சனி, புதன் அப்படின்ற கிரகம் நமக்கு திசாபுத்தியில சந்திரன், சூரியன் இவங்க நட்சத்திரத்துல அமர்ந்து திசாபுத்தி நடந்தனாலும்
நமக்கு வந்து நிச்சயமா வெளிநாடு தொடர்புகள் நல்லா இருக்கு. இப்ப பாருங்க, மேஷத்துக்கு 7ஆம் இடம் துலாம். அதே ம். மாதிரி மேஷத்துக்கு 6ஆம் இடம் கன்னி, துலாத்துக்கு 6ஆம் இடம் வந்து மீனம். இப்ப இந்த 6, 12ங்கிறது நல்ல காம்பினேஷன் இருக்கு. அதனால இவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு நெறைய பேருக்கு வாய்ப்புகள குடுத்துருது. பட் வந்து இந்த சனியும், புதனும் நல்லா இல்லாதவங்க தான் அதுல ஃபெயிலியர் ஆகுறாங்க. வெளிநாடு தடைகள் ஆயிருது. சனி, புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாடு ஒர்க் நல்லா இருக்கும். அதே மாரி அந்த வெளிநாட்டுக்கு போகறதுக்கு ஹெல்ப் பண்ற கிரகம் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தோட தொடர்பு இருந்தா கண்டிப்பா வெளிநாடு போவாங்க. அதே மாதிரி சொத்து பிரச்சனைங்க ஐயா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா கேஸ் போட்டிருக்காங்க. சொத்து நமக்கு மட்டும் சாதகமா வருமா அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடுல இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வர வேண்டிய பாகம் தரல, அப்பாவுக்கு வர வேண்டிய பாகம் நீ வரல. இதுலயே கொஞ்சம் கோளாறாவே இருக்கு சொத்து பிரச்சனை. இதெல்லாம் கொஞ்சம் தீருமாங்க ஐயா. கண்டிப்பா. 9ஆம் பாவத்துல இப்ப குரு வந்திருக்கிறவரு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு குடுத்துருவாரு. இப்ப 9ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் பூர்வீகம். அந்த கிரகம் வந்து 6, 12 தொடர்பு இருந்தால் தாமதமாகும். அல்லது வழக்குல போய் மாட்டிக்கும். அதே 4, 10 தொடர்பு இருந்தது அப்படின்னா சீக்கிரம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்ப 9ஆம் பாவம் 2ஆம் இடம், 4ஆம் இடம் தொடர்பு ஜாதகத்துல இருந்ததுன்னா ஈஸியா கிடைச்சிரும். அந்த மாரி இருக்கிற நபர்களுக்கு இப்ப குரு திசையோ, ராகு திசையோ நடக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப ஈஸியா அமைஞ்சிரும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது. ம். ஒருவேளை பூர்வீக ஸ்தானத்துல போய் சனி, கேது மற்றும் அந்த 9ஆம் பாவ கிரகம் வந்து 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்றது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க ஜனன ஜாதகத்துல ராகுவோ, குருவோ சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்தா, அது வந்து பூர்வீக லாக்குன்னு அர்த்தம். முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட கர்மா, பூர்வீகத்துல சாபத்தினால அது தடையாகுதுன்னு அர்த்தம். அதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஜெனரலா வந்து இந்த குரு வந்து இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சிறப்பு, சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க. இறுதியா ஒரு கேள்விங்கய்யா. திருமணம் பேசிட்டோம், காதல பத்தி பேசிட்டோம். இந்த மறுமணம் 2ஆம் திருமணத்துக்காக வெயிட்டிங்க. 2ஆம் திருமணம் வந்து அந்த மாரி மணப்பெண் கேட்டிருக்கோம். ஸோ அது வந்து பாசிபிளா நடக்குமா? அதே மாரி மணமகன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல 2ஆம் திருமணம் வந்து இந்த காலகட்டத்துல நிகரா இருக்குமா? நல்லா இருக்குமா? நிச்சயமாக. யாருக்கெல்லாம் ராகு திசாபுத்தி, குரு திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஈஸியா நடந்துரும். சனி திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு மட்டும் தடையாகும். அது வந்து கொஞ்சம் காலம் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா, சில பேருக்கு இப்ப இப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட்டு மேரேஜு, டைவர்ஸு எல்லாமே கிளியர் ஆயி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இப்ப இந்த குரு வந்திருக்கிறது ரொம்ப அமைப்பு நல்லா இருக்கு. இந்த குருவும், ராகுவும் திசாபுத்தி அந்தரத்துல சம்மந்தப்பட்டவர்களுக்கு 2வது மேரேஜ் ஈஸியா நடந்துரும். கிட்டத்தட்ட எல்லா டிகோடான விஷயங்களும் பேசிட்டீங்க. நேயர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லிட்டீங்க. அதுவும் மெயினா அந்த குறியீடு விஷயங்கள்ல சொல்லியிருந்தீங்க. நம்ம நேயர்களுக்கு அது உதவிகரமா இருக்கும்னு நம்புறேங்க ஐயா. மீண்டும் அடுத்தடுத்த காணொளி சந்திக்கலாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள்.